Hello all, welcome to Silk and Sea Fashion. ஸோ இன்றைக்கி வந்து டிசைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி இது மாதிரி பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து த்ரெட்டு வந்து லாஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து சொன்னேன், த்ரெட்டு வந்து wrap பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2 கட் பேங்கிள், ஸோ 2 இது வந்து நான் த்ரெட் வந்து wrap பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பேன். ஸோ சிம்பிள் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நான் உங்களுக்கு இந்த மாதிரி 3mm ஒன்று, அப்புறம் ஐ ஷேப் ஒன்று, ஒயிட் ஐ ஷேப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த குந்தன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓகேவா, நான் 3mm ரவுண்ட் குந்தன், அதுக்கப்புறம் ஐ ஷேப்பு, ஸோ ரெண்டுமே நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸோ ஸ்டிக் பென் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், ஸ்டிக் பென் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி குந்தன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஷீட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து 4 சைட்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன்ஸ் வந்து இங்கே டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக நம்மளால் டிசைன் வந்து கரெக்டாக வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு 1 2 3 4 5 6 7 8, ஸோ இந்த மாதிரி 8 லைன்ஸ் போட்டு நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுட்டுனா நீங்கள் வந்து 4 டிசைன்ஸ் வேணுன்னா 4 இது மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 6 இல்லைனா 8. அந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸில் வந்து எவ்வளோ டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வந்து ஈக்குவலாக வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஷீட் ஒன்று நான் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸை வந்து அந்த மாதிரி அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து 4 டிசைன்ஸ் தான் பண்ண போகிறோம், 4 கார்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1 சும்மா ஜஸ்ட் லைட்டாக, ரொம்ப வேணாம், லைட்டாக ஒரு ட்ராப் லைட்டாக க்ளூ வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது செகண்டு, ஸோ செகண்ட் லைட்டாக, ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே, ஓகேவா, தேர்ட் வந்து இங்கே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து இந்த டைரக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3mm அதுக்கப்புறம் ஐ ஷேப் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸோ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு 3mm ரவுண்ட் குந்தன், ஓகேவா, 3mm ரவுண்ட் குந்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ சுற்றியுமா இந்த 3mmக்கும் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம சேம் 3mm ரவுண்ட் குந்தன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கிளாஸ் ஒயிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோல்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸ் குந்தன் கூட இருக்கும். ஆனால் வந்து கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இதுவும் கோல்டும் வேறு ரேட் வரும். ஸோ கிளாஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வேறு ரேட் வரும். ஸோ இந்த மாதிரி 6 குந்தன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி குந்தன்ஸ் வச்சுட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐ ஷேப் மாதிரி ஸோ ஒட்டி போடணும். ஐ மீன் இந்த ரவுண்ட் குந்தனுக்கும் ஒட்டி இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா. லீஃப் மாதிரி போட்டுட்டு ஐ ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஐ ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒட்டினாப்பில் சேம் அதே மாதிரி இங்கே ஓகேவா.
இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ரெண்டுமே வந்து ஜாயினில் இருக்கணும் பார்த்தீங்களா, ரெண்டுமே ஜாயினில் இருக்கா, அப்போ தான் வந்து நல்லா வந்து ஐ மீன் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைனா வந்து விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது நீங்கள் சிங்கு தள்ளி தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 2 குந்தனுக்கும் ஒட்னாப்பில் நெக்ஸ்ட் குந்தன் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து அதை ஒரு மாதிரி தீபம் ஷேப் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதே மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குந்தன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தள்ளி தள்ளி வைக்க வேணாம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தள்ளி தள்ளி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இந்த ரவுண்ட் குந்தனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் கொஞ்சம் கேப்லாம் இருக்கும். அந்த மாதிரி வச்சா டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒட்டு நாப்பில் வந்து வைங்க. ஸோ இந்த மூணு ஐ ஷேப்புமே வந்து நல்லா வந்து ஒட்டு நாப்பில் இருக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிசைன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அனதர் சைட்ஸ், இப்போ அனதர் சைட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமா நெக்ஸ்ட்டு இதுக்கு. ஸோ வந்து இங்கே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு சேம் இதே மாதிரி தான் வந்து அங்கே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ரவுண்டு அதை சுற்றியுமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி தான் வந்து ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 3 mm வர மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 3 mm வரும். ஸோ அப்போ தான் நல்லா கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஐ ஷேப் இந்த மாதிரி வி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கிட்டக்க ஒரு ரவுண்ட் குந்தன். ஸோ இந்த டிசைன் தான் வந்து பேசிக் டிசைன். ஸோ நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனுக்கெலாம் இது வந்து நல்ல ஒரு நல்லா ரன்னிங் ஆகிட்டுருக்கிற ஒரு டிசைன் இது. ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேங்கிள்ஸ்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப ரன்னிங் மூவிங்கில் இருக்கிற டிசைன்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு wrapping கற்றுக்கோங்க. ஸோ wrapping நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரைடல் செட் கூட நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வந்து மெயினாக வந்து wrapping தான் இந்த பேங்கிள்ஸில். wrapping நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா வந்து டிசைன்ஸ் வந்து ஈஸியாக போட்டலாம். ஸோ பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் ஃபஸ்ட்டு பேசிக் டிசைன். ஸோ ஓகேவா? ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ த்ரெட்டு wrap பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இல்லை அப்படின்னா வந்து நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ஷீட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஷீட்டு அதை வச்சு நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணுங்கள். ஐ மீன் 4 சைட்ஸு 6 சைட்ஸு அதை வச்சு நீங்கள் வந்து டிசைன் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஈக்குவலாக வந்து 4 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஏதாச்சும் மார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கிடச்சிரும். இல்லைனா ஒரு டிசைன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது வந்து வச்சு போட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தடவை உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4 டிசைன்ஸுமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து ப்ளஸ் ஷேப்பில் வந்து
கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 பேங்கிளுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா வந்து 4 சைட்ஸுமே வந்து உங்களுக்கு 2 பேங்கிள்ஸ்க்குமே வந்து 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் 2 பேங்கிள்ஸ்க்குமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி டிசைன் போட்டிங்க வந்தீங்கன்னா வந்து 2 பேங்கிள்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ இந்த 2 பேங்கிள்க்கும் வந்து சென்டராக வந்து உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3mm ரவுண்ட் குந்தனே வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸு. ஸோ இது மாதிரி வேணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த 2 டிசைனுக்கும் சென்டராக வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளை பண்ணல. ஸோ இது வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸு. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு நல்ல ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்த 2 வளையல் வந்து ஒரு நல்ல ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன். ஓகேவா? நான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற டிசைன்ஸ் தான் வந்து 12 டிசைன்ஸுமே வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து டிசைன்ஸு, ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள டிசைன்ஸு. இதை நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து 2 கட்டு, இது வந்து 4 கட் பேங்கிள். ஸோ அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். கிட்ஸுக்கெலாம் வந்து இது நல்ல ஒரு டிசைனாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் வந்து ஸோ 2 கைக்கு வர மாதிரி இந்த மாதிரி இதே மாதிரி இங்கேயும் வந்து 2 பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அவங்க ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்து ப்ளூ வித் பிங்க்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 டிசைனுக்கும் நீங்கள் எவ்வளோ, இந்த 2 வளையலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ, இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 120 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 2 பேங்கிள்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட் ரேப்பிங்க்கு ஒரு ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ குந்தன்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த டீலர்கிட்ட வாங்குறீங்களோ ஸோ ஒரு டீலர்கிட்டையும் வந்து குந்தன்ஸோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி குவாலிட்டியும் வேரி ஆகும். குந்தன்ஸோட குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. குவாலிட்டியும் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் டீலர் வந்து எவ்வளோ ப்ரைஸுக்கு இந்த 3mm அந்த ஐ ஷேப் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்களோ அதையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கேல்குலேட் பண்ணிட்டு ஸோ இந்த 2 வளையல் போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மார்ஜின். ஓகேவா? உங்களோட மார்ஜின் போட்டு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி ஸோ இந்த பேங்கிள்கோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? இது இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்த டிசைன்ஸ் இவ்வளோ தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நான் பேங்கிள் பாக்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருப்பேன்ல, அதில் வந்து நீங்கள் வந்து 2 கட் இந்த மாதிரி 2 கட் ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் இருக்கா, இதை வந்து நீங்கள் கோல்டு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பேன், த்ரெட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து கோல்டு கலர் த்ரெட் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த 2 பேங்கிள்ஸ்க்கு வந்து wrap பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.